வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட வவுனியா மக்களை 6 மாத காலத்திற்குள் மீள்குடியேற்றுவதாக அமைச்சர் குணரத்ன வீரகோன் தெரிவிக்கின்றார். கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் கடற்படை வீரர்கள் தொடர்பில் விசாரணை. ரஷ்ய பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடும் காற்றினால் 920க்கும் மேற்பட்ட தற்காலிக இருப்பிடங்களின் கூரைகள் சேதமடைந்துள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் கூறியுள்ளார். இதனால் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடும் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நிவாரண நடவடிக்கை தொடர்பில் மேலதிக தகவல்களை தெரிவிக்கின்றார் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ். அவர்களுக்குரிய சமைத்த உணவு வழங்கப்பட்டு நேற்று வரக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட தாப்பொலினும் 150க்கும் மேற்பட்ட தற்காலிக கொட்டைகளும் வழங்கி முடிக்கப்பட்டன. நேற்று பின்னேரம் எனக்கு கிடைத்த தகவலின்படி 200 வீடுகளுக்கு மேல் ராணுவத்தினரின் உதவியுடன் புனர் நிர்மாணம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இன்று 2000 டின் ஷீட்டுகளை நாங்கள் அங்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்கு இருக்கின்றார்கள். ராணுவம் போலீஸ் உதவியோடு முறிக்கட்டுமான நடவடிக்கைகளை நாங்கள் இன்று விரைவுபடுத்தி முடித்து விடுவோம் என நான் எதிர்பார்க்கின்றேன். அவர்களுக்குரிய நீர் வசதிகள் சீர் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 3 நாட்களுக்கு அவர்களுக்கு சமைத்த உணவை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ஏனைய அனைத்து நிவாரணப் பொருட்களையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவியோடு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிலைமை அனைத்தும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளும் சீர் செய்யப்பட்டும் இருக்கின்றது. இதேவேளை வவுனியா பிரதேசத்தை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சுமார் 1500 தற்காலிக இருப்பிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோன் கூறினார். இதன்போது காயமடைந்த 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் மீள்குடியேற்றப்படாதுள்ள அனைவரையும் 6 மாதங்களுக்குள் மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். சேதமடைந்துள்ள இருப்பிடங்களை வழமை நிலைக்கு கொண்டுவரும் நடவடிக்கை ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயிர்சாணுகள் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 1722 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமே கதிர்காமர் மற்றும் ஆனந்த குமாரசுவாமி நிவாரண கிராமங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 200 குடும்பங்கள் அண்மையில் மீள்குடியேற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் கூறியுள்ளார். இடம்பெயர்ந்த மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டாலும் ஒரு சில காரணங்களால் அந்த பணிகள் தாமதமடைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று முன்தினம் வீசிய கடும் காற்றினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடவத்த பகுதியில் வைத்திய அதிகாரி ஒருவரின் வீட்டில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் 4 கடற்படை உறுப்பினர்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெலிசர கடற்படை முகாமைச் சேர்ந்த 4 கடற்படை உறுப்பினர்கள் தொடர்பிலேயே முறைப்பாடு கிடைத்துள்ளதென போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரியிடம் வினவிய போது கடற்படை உறுப்பினர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஒழுக்காற்று பாதுகாப்பு திணைக்களத்தினூடாக விசாரணை நடத்தப்படுவதாக கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடம் போலீசார் நடாத்திய விசாரணையின் போது குறித்த கொள்ளை சம்பவத்தோடு கடற்படை உறுப்பினர்கள் 4 தொடர்புள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலில் நடாத்தப்படும் முறைமை தொடர்பில் இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும வெலிகம பிரதேச சபையில் நடைபெற்ற வைபவத்தில் கருத்து வெளியிட்டார். ජනතුමා ක්ලේශ ගුණන්දමතුමාගේ නායකත්වයෙන් කමිටුවක් පත් කළා. ඒ කමිටුවේ සියලු තීන්දුව తీරන අරගෙන තියෙනවා. அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான குழு ஒன்றை ஜனாதிபதி நியமித்து அந்த குழுவின் அனைத்து தீர்மானங்களை பெற்றுக் கொண்டுள்ளார். விருப்பமாக்க முறையிலிருந்து விலகி தொகுதி முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்த நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். அப்போது பொறுப்பு காணப்படும். அதனால் நாடு என்ற ரீதியில் இந்த தேர்தல் முறை மூலம் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். விருப்பமாக்க போராட்டத்தின் பின்னர் சண்டையிட்டுக் கொள்ளாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் ஒரு பிரதேச சபையாக வெலிகம பிரதேச சபை திகழ வேண்டும்.
தவறான பொருளாதார கொள்கை மற்றும் தவறான பொருளாதார முகாமைத்துவம் ஆகியவற்றினால் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளது விலை உயர்வடைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரான் விக்ரமரத்ன தெரிவிக்கின்றார். நாவலப்பிட்டி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் நாவலப்பிட்டி ஆசனத்திற்காக நேற்று முற்பகல் நடைபெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை கூறினார். எமது அவதானிப்புகளுக்கு அமைய அதிகரிப்பு காணப்படுகிறது. தவறான பொருளாதார கொள்கை மற்றும் தவறான பொருளாதார முகாமைத்துவம் காணப்படுகின்றமையினால் இது இந்த இடத்தில் நிறுத்தப்பட மாட்டாது. அதனால் இன்று ஊழல் மற்றும் வீண்விரயம் ஆகியன தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அதனை நிறுத்துவதற்கு முடியாது. ஊழல் மற்றும் வீண்விரயம் குறித்து பெருமையாக கூற முடியும். අප්‍රමාණයි කියන්නට පුළුවන් නාස්තියයි දූෂණයයි ගැන ඉතිහාසයෙන් පැනලා දුවන්න කිසිම නායකයෙකුට බෑ. ඉතිහාසය ලියවිලා තියෙන්නේ අද මානව හිමි வரலாற்றிலிருந்து விலகி செல்வதற்கு எந்த ஒரு தலைவராலும் முடியாது. மனித உரிமைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி கதைக்கும் போதே அரசாங்கத்திற்கு வலிக்கின்றது. அது வரலாற்றில் உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி யாழ்ப்பாணம் செல்லும் போதே அரசாங்கத்திற்கு வலிக்கின்றது. அரசாங்கம் அச்சமடைகின்றது. தலைவர் கூறியவாறு 2012 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி மே தின நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுகின்றது என்பதனை மீண்டும் நினைவு கூறுகின்றேன். 2012 மே 1 එක්සත් ජාතික පක්ෂය අපි මේ දිනය පවත්වන්නේ යාපනය කියන එක නැවත වතාවක් අපි සිහිපත් කරනවා. பெற்ற கடனை செலுத்துவதற்காக புதிதாக கடனை பெற்றுக்கொள்ளும் ஒரே நாடு இலங்கை என ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். தொம்பை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தொம்பே தொகுதி அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஹர்ஷன ராஜகருணாவை வரவேற்கும் நோக்கில் இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்ல வேளை முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை முதலிலேயே கொள்வனவு செய்தமை சிறந்ததாகவே அமைந்தது. இன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றின் விலை 50,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி ஒன்றின் விலை 1,25,000 அல்லது 30,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வறுமையில் உள்ளவர்களே இதன் தாக்கத்தை அனுபவிக்கின்றனர். அமைச்சர்கள் முச்சக்கர வண்டிகள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்கின்றார்களா? இந்த நாடு வங்குரோத்து அடைந்துவிட்டது. பொருளாதாரத்தை சீரமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நாடு மாத்திரமே கடனை பெற்று கடனை செலுத்துவதற்காக மீண்டும் கடன் பெறும் நாடாக மாறியுள்ளது. தற்போது கடன்களை செலுத்துவதற்காகவே கடன்களை பெறுகின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் கொண்டு செல்லப்பட்ட பெறுமதி வாய்ந்த ஒரு தொகை மரக்குட்டிகள் கந்தளாய் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த மரக்குட்டிகள் சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என போலீசார் குறிப்பிட்டனர். கந்தளாய் போடன்காடு பிரதேசத்தில் வைத்து இன்று காலை 8:30 மணியளவில் மரக்குட்டிகளை ஏற்றிச் சென்ற லோரி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மாத்தளையிலிருந்து மூதூர் நோக்கி கொண்டு செல்லும் வேளையிலேயே இந்த மரக்குட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த லோரியை நிறுத்திய போது அதில் மரக்குட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடர்பாக ஆராய்வதற்கு அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை வெற்றி பத்திரம் அல்லவென பிரதி சுகாதார அமைச்சர் லலித் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். இந்த அறிக்கை தொடர்பாக அகில இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் குறித்த சில பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதி சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சர் நியமித்த குழுவின் அறிக்கையில் தமது நிலைப்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் கிஷந்த தசநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் அந்த குழுவின் அறிக்கை உரிய காலத்தை விட 6 மாதங்கள் தாமதித்தே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.